Taste the Daily. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தரங்கம்பாடி தாலுக்கா பரசலூர் கிராமத்தில்ங்க சத்யவான் வாய்க்கால்னு ஒரு வாய்க்கால் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மன்னமந்தல் ஏவிசி காலேஜ் கிட்ட பிரிஞ்சு ஒரு 25 கிராமம் வழியாக போகுதுங்க. அதில் மயிலாடுதுறையில் பாதாள சாக்கடை நகராட்சிக்குள்ள பாதாள சாக்கடை தண்ணியை கொண்டு வந்து ஏவிசி காலேஜ் பக்கத்தில் ஒரு டேங்க் ஒரு குளம் மாதிரி வெட்டி அதில் வச்சிருக்கிறாங்க. அது கரெக்டாக தண்ணி வரும்போது அந்த சாக்கடை தண்ணியை தண்ணியோட சேர்த்து வந்து விட்டுறாங்க. அது ஃபுல்லாகவே அந்த கிட்டத்தட்ட 25 கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அது ஓரம் உள்ள யாருமே குடி தண்ணீர் பயன்படுத்த முடியல. எங்கள் வீடு அது ஓரத்தில் தான் இருக்குது. நான் போர் வச்சுட்டு மாற்றி இன்னொரு போர் தனியாக 20 நேரம் செலவு பண்ணி தனியாக போர் வச்சிருக்கோம். கொஞ்சம் தள்ளி போய் எல்லாம் சாக்கடை தண்ணிக்குது, தண்ணி குடிக்க முடியல, துர்நாற்றம் வீசுது, எல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுதுங்க. அதை அதை ஏதாச்சும் மாற்றி ஏற்பாடு பண்ணணுங்க. அதை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாச்சுங்க, தாசில்தார்கிட்ட சொல்லியாச்சு, எல்லாம் சாலை மறியல் பண்ணியாச்சு, எல்லா போராட்டமும் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை ஐயா நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். அடுத்து எங்கள் பரசலூரில் நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு தனியாக கட்டடம் இல்லை. இடம்லாம் இருக்குது. இடம்லாம் பார்த்து சொல்லி கேட்டாங்க. நாங்கள் எல்லாமே மேப்பெல்லாம் போட்டு வாங்கி கொண்டு போய் நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பெட்டிஷனாக கொடுத்துருக்குறோம். ஆனால் இது வரைக்கும் அதுக்கு கட்டடம் கட்டி தரல. அதை கட்டடம் கட்டி கொடுக்கணும். அதில் நெல்லு காய வைக்கிறதுக்கு இடமும் போட்டு கொடுக்கணும்.